அனைவரின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், சன்மார்க்க தொண்டர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், உலமாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கிருபை என்றென்றும் கொண்டு நிலவட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்தினுடைய முதல் போர் பத்ருடைய போர். இந்த பத்ருடைய போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த 313 சஹாபாக்களும் எப்படி வருகை தருகிறார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு வாகனம், அதாவது மூவருக்கு ஒரு வாகனம் என்ற அடிப்படையிலே ஒரு ஒட்டகத்திலிருந்து பயணித்து மதீனாவிலிருந்து புறப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 313 சஹாபாக்கள் புறப்பட்டு இந்த இடத்திற்கு வருகை தருகிறார்கள். எதிரிகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள். நாம் கம்மியான தொகையா இருக்கிறோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையோடு ஒரு 313 இருக்கிறோம். ஆனால் எதிரிகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறைவான ஆயுதமாக நம்ம இடத்தில் இருந்தது. அதாவது ஈட்டிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு கவசங்களாக இருக்கட்டும், நம்ம இடத்துல இருந்த அந்த பொருள்களும் வாகனங்களும் குறைவாக இருந்தது. மிகப்பெரிய சின்னஞ்சிறு கூட்டமாக இருந்தது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் விடியற் காலையிலே பத்ருடைய யுத்தம் நடைபெறுகிறது என்று சொன்னால், பத்ருடைய யுத்தகலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் வீழ்ந்து கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை துதிபாடுவதற்கும் உன்னை திக்ர் செய்வதற்கும் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை காப்பாற்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் வீழ்ந்து துஆ கேட்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரமாக சுஜூதில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். 1 மணி நேரம் கழித்து வருகிறார்கள். தஹஜ்ஜுடைய முழுமையான நேரத்தை தங்களுடைய சுஜூதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீழ்ந்து துஆ கேட்டார்கள். அந்த துஆவினுடைய வார்த்தையிலே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுமா? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக நஸ்தகீஸ். அதாவது அல்லாஹ்வுடைய திருநாமத்திலே 99 திருநாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு திருநாமம் இருக்கிறது, அது இஸ்முல் ஆலம் என்று சொல்வார்கள். அந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டு யார் துஆ கேட்பார்களோ அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட துஆவினுடைய விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். இந்த யா ஹய்யு யா கய்யூம்ங்கற வார்த்தை அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற வார்த்தையில் வருகிறது அல்லவா, அந்த ஆயத்துல் குர்சியில் வருகிறது. அதுதான் இந்த இஸ்முல் ஆலம் என்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்முல் ஆலத்தை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அவர்கள் துஆ கேட்ட இடம் எந்த தெரியுமா? இந்த இடத்தில் தான் இமாம் எந்த இடத்துல நின்று தொழ வைக்கிறாரோ அந்த இடம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் விழுந்து துஆ கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து எழும்போது நற்செய்தியோடு எழுந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். ஒவ்வொரு நபர்களுடைய அந்த விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டி எல்லா சஹாபாக்களையும் ஒன்று திரட்டி வரிசையாக நிப்பாட்டினார்கள். எல்லா சஹாபாக்களும் வரிசையாக நின்றார்கள். கையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டார்கள். குச்சியை வச்சுட்டு அப்படியே தட்டிக்கிட்டே வர்றாங்க. ஒரு சஹாபியுடைய வயிறு மட்டும் கொஞ்சம் ஒப்பி இருக்கிறது, வயிறு கொஞ்சம் முண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துகிறார்கள். குத்தியதுமே அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் நோவினை ஏற்படுத்தி விட்டீர்கள் யா ரசூலுல்லாஹ், பதிலுக்கு உங்களையும் நாங்கள் நோவினை செய்ய வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி பெருமானாருடைய கையில் இருந்த குச்சியை வாங்கிவிட்டு அந்த குச்சியை வாங்கி நோவினை செய்வார் என்று பார்த்தால் அந்த குச்சியை கீழே போட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டிப்பிடிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆச்சரியமாக பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எதற்காக இப்படி செய்கிறீர்கள்? என்னை பழிவாக வேண்டும், என்னை என்னங்க நான் நோவினை செய்ததற்கு நீங்கள் பதிலுக்கு நோவினை செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக என்னை கட்டி பிடிக்கிறீர்களே என்பதாக கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பத்ருடைய யுத்தகலத்தில் நிச்சயம் நாம் ஷஹீதாகுவது உறுதி. நான் கட்டி பிடித்த கடைசி மனிதர் நீங்கள் தான் யா ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக சொன்னார்கள், இங்கு நிறைய நபர்கள் ஷஹீதாக போறாங்க. அந்த நிறைய நபர்கள் என்னங்க, நம்மளுடைய சஹாபாக்களும் ஷஹீத் ஆவாங்க. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு சொந்தக்காரரும் இந்த இடத்துல தான் இறந்து போக போறாங்க, ஷஹீதாக போறாங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அது மட்டுமல்ல, பத்ருடைய யுத்தகலம் துவங்குவதற்கு முன்பதாக அல்லாஹ் ஏற்படுத்திய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு மலையை இறக்கிறார். அந்த மலை எப்படிப்பட்ட மலை என்று சொன்னால், பொதுவாக மலை இறக்கப்பட்டாலே அந்த மலை ரஹமத்தாக
ரஹ்மத்தாக கணிக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அருளாக கணிக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்திலேயே ஒரு மலை ஒரு சமுதாயத்திற்கு லாயனத்தாக இறக்கப்பட்டது, சாபமாக இறக்கப்பட்டது என்று சொன்னால் பத்ருடைய யுத்தகலத்தில் கலந்து கொண்ட எதிரிகளுக்கு தான். காரணம் ஒரே மலைதான். இந்த பக்கம் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கட்டாந்தரையில் இருந்தார்கள். அவர்களுடைய கால் தடத்தை பதிக்கும் போது மழை வந்து பெய்த காரணத்தினால் அவருடைய கால் தடத்தை பதிக்கும் போது அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே உறுதியை ஏற்படுத்தினார். அவருடைய காலெல்லாம் இந்த இடத்திலே பதிவு செய்யும் போது அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு உறுதி, எப்படிப்பட்ட உறுதி தெரியுமா? இந்த போரிலே நிச்சயம் நாம் வெற்றியாகுவோம் என்ற உறுதி அவருடைய மனதில் அல்லாஹ் தஆலா விதைத்து கொடுத்தான். ஆனால் அந்த பக்கம் இருந்த அந்த எதிரிகள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தது என்று சொன்னால் ஏற்கனவே மழை பெய்து ஏற்கனவே தண்ணீர் குடமாக இருந்து கொல கொலன்னு இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தார்கள். எனவே மழை வைந்து பெய்ததன் காரணமாக அவர்களுடைய கால்கள் எல்லாம் அந்த குளமாக இருக்கக்கூடிய இடத்திலே வழுக்கி அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் எப்படிப்பட்ட சூழ்நிலை இறக்கினான் தெரியுமா? உறுதி எடுத்து விட்டான். நாம் நிச்சயம் தோல்வியாகுவோம் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதிலே உதித்தது. ஆக ஒரு மலையை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தான மலையை ஒரு பக்கம் ரஹ்மத்தாகும் ஒரு பக்கம் லானத்தாகும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களம் துவங்குவதற்கு முன்பதாக முன்னறிவிப்பு செய்தார்கள். யாருடைய தலை எந்த இடத்திலே கிடக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதோ அபூஜஹலுடைய தலை, இதோ உத்பாவுடைய தலை, இது ஷைபாவுடைய தலை என்று சொல்லி தன்னுடைய கையில் இருந்த அந்த குச்சிகளை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டமிட்டு காட்டினார்கள். அபூஜஹலுடைய தலை இந்த இடத்துல தான் இருக்கும், உத்பாவுடைய தலை இந்த இடத்துல தான் இருக்கும், ஷைபாவுடைய தலை இந்த இடத்துல தான் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டமிட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். போர் முடிந்ததற்கு பின்னால் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே வட்டமிட்டு காட்டினார்களோ அதுல ஒரு இன்ச்சு கூட இந்த பக்கட்டும் போல, ஒரு இன்ச்சு கூட இந்த பக்கட்டும் போல, அந்த வட்டத்துக்குள்ளேயே அப்படியே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல வட்டமிட்டாங்களோ அந்த இடத்துக்குள்ள அவர்களுடைய தலை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரினுடைய களத்துல யார் இறங்கினார்கள் தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள் இறங்கினார்கள் தெரியுமா? வானவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்கினார். 1000 மலாயிக்மார்களை இறக்கினார். அதுக்கடுத்து 5000 மலக்குமார்களை இறக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இந்த சமுதாயத்துக்காக, இந்த 313 நபர்களுக்காக நிறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த 11 யுத்த களத்திலே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா?